ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கீமோட பேர் பார்த்திங்க அப்படின்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த ஜனவரி மந்த்லேருந்து ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 4 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணும்போது ஸோ இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஸோ இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ அதாவது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ என்ன அமௌண்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்களோ இன்ட்ரெஸ்ட், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கேரண்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள் சைல்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் இருக்குது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து கேர்ள் சைல்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து அவங்கள என்ரோல்மெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் வரும். ஸோ 10 வயசுக்கு மேலே இந்த ஸ்கீமில் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அக்கௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஏஜ் வந்து 11, 12 அது மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. பிலோ ஏஜில் இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் சைல்டுக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியில் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக 2 கேர்ள் சைல்டு வரைக்குமே நீங்கள் வந்து இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து அவங்கள என்ரோல்மெண்ட் அதாவது சேர்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டோட இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை வந்து நீங்கள் இணைச்சிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா சைல்டோடைய குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப் அல்லது பேரண்ட் அல்லது கார்டியன்ட்டுடைய ப்ரூஃப்ஸை தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட் இருந்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து அவங்களுக்கான கணக்கை வந்து நீங்கள் தொடங்கலாம். ஸோ இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு கணக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து மந்த்லியோ அல்லது 2 month ஒன்ஸோ 3 month ஒன்ஸோ உங்ககிட்ட எப்போல்லாம் பேமெண்ட் இருக்கோ அப்போல்லாம் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது இசிஎஸ் அதாவது ஆட்டோ டெபிட் ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீமில் இருக்குது. ஸோ ரெகுலராக நீங்கள் உங்களுடைய அதாவது மந்த்லி ஒரு குறிப்பிட்ட டேட்டில் உங்களுடைய உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து ஆட்டோ டெபிட் மூலமாகவும் அந்த பேமெண்ட் பே பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய நியர்பையாக இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம், பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றதுனால ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த ஸ்கீமில் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பேங்க்லேயே உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் அதே பேங்க்கில் கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து அவங்கள இணைக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, பேங்க்கில் இருந்தாலும் சரி. ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் லிமிட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிடில் கிளாஸில் இருக்கிற கேர்ள்ஸுக்கு அவங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலையை பொறுத்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேமெண்ட்டை வந்து மந்த்லி அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து பே பண்ணுவாங்க. அதாவது மந்த்லி பே பண்ணுவாங்க. ஸோ இதில் மினிமமே 250 ரூபாயில் இருந்து ஒரு வருஷத்துக்கு 1,50,000 வரைக்குமே நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த 1,50,000 நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ 1,50,000 ஸோ மாதம் 12,500 வரைக்கும் நீங்கள் லிமிட், அதாவது ஒரு மாதத்துக்கு 12,500. ஸோ அந்த மாதிரி டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ மினிமம் 250 இருந்து அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா 1,50,000 அதுவும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிப்ரவரி மாதத்துடைய இன்ட்ரெஸ்ட் படி பார்த்திங்க அப்படின்னா 8.2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டென்யூர் என்ன, ஸோ இதுக்கான டென்யூர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து 15 வருஷம் என்ன அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெச்சூர்டு பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 21 years. ஸோ நீங்கள் டோட்டலாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 15 years.
ஸோ மெச்சூர்ட் ஆகிற பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 21 இயர்ஸ். ஸோ 15 வருஷத்துக்கு நீங்கள் தொடர்ந்து கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து அதாவது உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. 2 மாதத்துக்கு அது அல்ல அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று மந்த்லி நான் ரெகுலராக 15 வருஷத்துக்கு நான் பே பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டினியூவாக பேமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அல்லது பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட எப்போல்லாம் கேஷ் இருக்கோ அப்போல்லாம் நான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து நான் டெபாசிட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதம் நான் ஒரு 500 ரூபாய் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து 2000 ரூபாய் பண்ண போகிறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் அந்த பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா 1,50,000 ரூபாய்க்குள்ளே தான் உங்களுடைய பேமெண்ட் எல்லாமே சேர்த்து இருக்கணும். ஸோ மற்றபடி அந்த 1,50,000 ரூபாய் நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஸோ அதில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விட்ரால் லிமிட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ஷியல் விட்ரால் வந்து அலோடு இருக்குது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா 50% ஆஃப் விட்ரால் வந்து நீங்கள் அலோட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் அந்த குழந்தை வந்து 18 வயசுக்கு ரீச் பண்ண உடனே நீங்கள் வந்து 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ப்ரீ க்ளோஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ குழந்தையோடைய எஜுகேஷனுக்கு ஸோ 2 காரணத்துக்காக மொத்தம் ஒரு 3 காரணத்துக்காக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று குழந்தையுடைய எஜுகேஷன். ஸோ இந்த காரணத்துக்காக நீங்கள் வந்து ப்ரீ மெச்சூர்ட் க்ளோஷர் வந்து பண்ணிக்க முடியும். அதுவும் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மேரேஜுக்கு குழந்தையுடைய மேரேஜ் ஸோ 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அல்லது பார்த்திங்க அப்படின்னா குழந்தையுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இந்த காரணம் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து 15 வருஷத்துக்கு ரெகுலராக பே பண்ண மந்த்லி நான் பே பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ 500 நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் 15 வருஷம் கழிச்சு ஸோ அதாவது 21வது வயசில் குழந்தையோட 21வது வயசில் 2,79,000 ரூபாய் உங்களுக்கு வரும். அதேமாதிரி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததோ அப்படின்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 21வது வயசில் 5,58,000 ரூபாய் பே பண்ணுவாங்க. 2,500 ரூபாய் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா 13,96,000 ரூபாய் நீங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவே மாதம் 3,000 ரூபாய் நீங்கள் பே பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஸோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 5,40,000 ரூபாய் பே பண்ணியிருப்பீங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 11,35,000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து டோட்டல் மெச்சூரிட்டி பார்த்திங்க அப்படின்னா 16,75,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மாதம் நீங்கள் வந்து 3,500 ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டு 19,54,000 ரூபாய் கிடைக்கும். அதுவே மாதம் 5,000 ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னா 27,92,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் இங்கே மந்த்லி பே பண்ணுற அந்த கான்ட்ரிபியூஷன்ஸை வந்து அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது மினிமம் 250 ரூபாயிலிருந்து 1,50,000 ரூபாய்க்குள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளே பே பண்ணிக்கலாம். ஸோ குழந்தை 10 வயசுக்குள்ளே இருக்கும்போது அந்த குழந்தை பேரில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன். ஒன்று மந்த்லி பே பண்ணிக்கலாம். அல்லது பார்த்திங்க அப்படின்னா எப்போல்லாம் பேமெண்ட் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் 2 மெத்தடும் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் பேங்க் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் எங்கே வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.